என்னது நம்ம கள்ளக்குறிச்சியில 80 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி 70 ரூபாய்க்கு பீஃப் பிரியாணி கொடுக்குறாங்களா எங்கன்ட்டு நான் சொல்றேன். ஏ காய்ஸ் நான் ஹரிஷ் எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணி அங்கதாங்க வந்திருக்கு. அந்த கடை கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கச்சரப்பாளையம் ரோடு போஸ்ட் ஆபீஸ் ஆப்போசிட்ல தாங்க இருக்கு. இவங்கள்ட்ட பிரியாணி மட்டும் இல்லங்க, சிக்கன் வறுவல் பீஃப் வறுவல்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. போட்டியும் இவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு. கடையோட இன்டீரியர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலா டீசென்டா தான் இருக்கும். இவங்கள்ட்ட இப்ப என்ன ஆர்டர் போட்டுருதுன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணில ஒரு முட்டை ஒரு லெக் பீஸ் எல்லாம் போட்டு பக்காவான குவான்டிட்டில தரமா வச்சிருந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்டு தான் இப்ப சாப்பிட போறோம். சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாயை வச்சு பார்த்தேன். உண்மையில டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லெக் பீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம சாஃப்டா வந்துருந்துச்சு. உண்மையில தரமா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். இவங்கள்ட்ட சிக்கன் பிரியாணி மட்டும் இல்லங்க, பீஃப் பிரியாணி எல்லாம் அடிச்சிக்க முடியாது. உண்மையில தரமா இருக்குன்னு தான் சொல்லுவேன். அடுத்து நான் இவங்கள்ட்ட என்ன ஆர்டர் போட்டதுன்னு பாத்தீங்கன்னா பீஃப் வறுவல் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். வறுவல் பாத்தீங்கன்னா உண்மையில செம்மையா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். பிரியாணி கூட வச்சு சாப்பிடக்குள்ள உண்மையில தரமா இருக்கும். டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னா இந்த ஸ்பாட் தரமான ஸ்பாட்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லங்க, நீங்க என்ன ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்க.